அந்த படகை வந்து இலங்கை அரசு இப்போ உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த படகுகளை எல்லாம் கொண்டு போய் கடலை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இரு நாட்டு மீனவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுகமான முறையில் பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற வழிவகை செய்யணும். எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லித்தான் இலங்கை அரசு எங்களை கைது பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வேறு எல்லையே இல்லை. நாங்கள் 60-20 வருஷ காலமாக இரு நாட்டு மீனவர்களும் ஒற்றுமையாக தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மீனவர்களுக்காக பல இன்னல்களை சந்திச்சிருக்கோம். எப்போம்னா இனப்பிரச்சனை காலத்தில் எங்களை தமிழர்னு சொல்லி சுட்டு எங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்டிடி யார் தமிழர் யாருன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் பேட்டி கொடுக்கறது வேதனை அளிக்குது. ராமநாதபுரம் மாவட்டமானது தமிழகத்தில் நீண்ட கடற்கரை உடைய பகுதியாக இருப்பதால் பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் உள்ளது. இதில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மீனவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே பாக்ஸலட்சணை கடலில் மீன்பிடிக்கும் போது இந்திய எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் சென்று மீன்பிடிப்பதாக இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்கின்றனர். தற்போது வரை இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 123 விசைப்படகுகள் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் துறைமுகத்தில் சேதமடைந்து கரையோர கடல் நீரில் மூழ்கியும் வைக்கப்பட்டுள்ளது. இவை அங்குள்ள மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்ய இடையூறாக இருப்பதால் இலங்கை எல்லையில் மூழ்கடித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டி வரவிடாமல் தடுப்பதாகவும் மீன்வளமும் அதிகரிக்கும் என இலங்கை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வர பாக்ஸலட்சந்தி பகுதியில் தொடர்ந்து இலங்கை கடற்படை சிறைபிடிப்பது தொடர்ந்து வாடிக்கையாகவே இருந்துக்கிட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கடல் வரையறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து எங்கள் எல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது ராமேஸ்வரத்து மீனவர்களுக்கு எங்களுக்கு எல்லையே இல்லாத சூழ்நிலை உருவாகுது. இங்கே வந்து பல லட்சம் குடும்பங்கள் வந்து இந்த மீன்பிடியை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சூழ்நிலையாக இருக்கும்போது எங்கள் கடல்னு சொல்லி இவங்க நம்ம எல்லையை தாண்டி போன உடனேயே அவங்க கடல்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். 1974 போட்ட ஒப்பந்தப்படி கச்சதீவை சுற்றி எல்லா மீனவர்களும் மீன் பிடிக்கலாம், இலங்கை மீனவர் மீன் பிடிக்கலாம், இந்திய மீனவர் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி அந்த சரத்தில் இருக்குது. அதை வந்து உடனே அந்த இலங்கை அரசினாலும் சரி இந்திய அரசினாலும் சரி அதை எடுத்து இந்த இருநாட்டு மீனவர் சுமூகமாக மீன் பிடிக்கான வழிவகை செஞ்சால் இந்த கைது நடவடிக்கைக்கு வேலையே இல்லாமல் போயிடும். படகுகளை மீட்பதுக்கு மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் இது நல்லா இருக்கும். இல்லைன்னா இருநாட்டு மீனவர் கூட கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தால் ஒரு சில பேர் தெரியாமல் சுடுங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வேதனை அளிக்குது. ஆமாம், போன வருடம் மட்டும் எங்கள் தமிழக படகுகள் மட்டும் ஒரு 110 படகுகள் வந்து இலங்கை வசம் உள்ளது. இந்த இலங்கை வசம் உள்ள படகுகளையும் மீனவர்களை மீட்கணும்னு எத்தனையோ முறை நாங்கள் போராட்டங்களும் அறிவிப்பும் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த அரசு வந்து இன்னும் ஒரு 90 மீனவர்களுக்கு மேலே அங்கே இருந்தவர்களில் இன்னும் ஒரு 10-25 மீனவர்கள் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. படகுன்னு சொல்கிறது ஒரு விசைப்படகாக இருக்கட்டும் நாட்டுப்படகாக இருக்கட்டும், ஒவ்வொரு மீனவனோடையும் வாழ்வாரம் அதான். எங்களுடைய உயிரே அந்த படகு தான். இந்த படகை கொண்டு வந்து அவர் கடலை தாக்குறோம்னு சொல்கிறாங்க இலங்கை அரசு. அது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால் மத்திய அரசு மாநில அரசு உடனே தலையிட்டு இந்த படகுகளை இந்த மீனவர்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன்.